Hi friends, My Life with Tamil channel and நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு காராமணி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு எப்படி பொரியல் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காராமணி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காராமணி நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரில் 5-6 விசில் வச்சு எடுத்துருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டையும் போட்டுக்கலாம். அதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம். இது வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி விடுங்க. வெந்துடும், காய் கூட வெந்துடும். இந்த மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். அதுலேயே இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். காய் ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு கருணக்கிழங்கும் உருளைக்கிழங்கும் வேகணும். காராமணி வச்சதுலேயே தண்ணி இருக்கும், அதை லைட்டாக எடுத்துக்கோங்க. இது காராமணி போட்டு செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகணும். இப்படியே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேகும். நடுவில் திறந்து பார்த்து கலரி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதிலே காராமணி போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் தொழவி விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான காராமணி கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.